Good morning students. Today we are going to see class 12 computer science lesson 5 Python variables and operator demo section. In last class we discussed about Python's variables and operator data types. These things we are discussed in this lesson. Today we are going to see demo session. First you click the start button. The start button ke task bar la theriyudinga the start button click பண்ணீங்கனா இங்க Python என்ற ஆப்ஷன் வரும். ஓகேங்களா பைத்தான் 3.3 அதில் ஐடிஎல்இ ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். பைத்தான் ஒர்க் பண்ணுற அந்த ஏரியாவை ஐடிஎல்இன்னு சொல்லுவோம், இன்டெகிரேட்டட் டெவலப்மெண்ட் லேர்னிங் என்விரான்மெண்ட். ஜஸ்ட் இதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு பைத்தான் விண்டோ ஓப்பன் ஆகிடும். பைத்தானில் 2 மோட்ஸ் இருக்குது. ஒன்று வந்து இன்ட்ராக்டிவ் மோட், இன்னொன்று ஸ்கிரிப்ட் மோட். இப்போ நமக்கு ஓப்பன் ஆகிருக்கிறது இன்ட்ராக்டிவ் மோட். டிஃபால்ட்டாக நம்ம ஓப்பன் பண்ணும்போது இன்ட்ராக்டிவ் மோட் தான் ஓப்பன் ஆகும். இன்ட்ராக்டிவ் மோட்னால் நம்ம ஒரு கமெண்ட் கொடுத்தோன்னா உடனே எக்ஸிக்யூட் பண்ணி நமக்கு அவுட்புட்டை டிஸ்பிளே பண்ணும். அதுதான் இன்ட்ராக்டிவ் மோட். இதை சேவ் பண்ணி வைக்க முடியாது. ஸ்கிரிப்ட் மோட்னால் நம்ம சேவ் பண்ணிவிட்டு திரும்ப எப்போல்லாம் தேவையோ அப்போ ரீயூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இன்ட்ராக்டிவ் மோடுக்கு சும்மா ஒரு மெசேஜ் போட்டு பார்க்கலாம். பிரிண்ட் டபுள் கோட்ஸில் நான் இப்போ ஹாய் அப்படின்னு ஒரு மெசேஜ் கொடுக்குறேன். நமக்கு ஆல்ரெடி பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் பற்றி தெரியும். பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் எந்த ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்தாலும் அதை அப்படின்னா பண்ணோட ஸ்க்ரீனில் அவுட்புட்டாக டிஸ்பிளே பண்ணணும். வேரியபிள் கொடுத்தா வேல்யூவை டிஸ்பிளே பண்ணணும். எனிவே ஸ்க்ரீனில் ஒரு அவுட்புட்டை டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னா அப்போ நம்ம என்ன யூஸ் பண்ணணும்னா பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணணும். இப்போ நான் பிரிண்ட் ஹாய்னு கொடுத்துருக்கேன். இப்போ ஹாய்ன்ற மெசேஜ் உடனே டிஸ்பிளே ஆகிடுச்சு, அவ்வளோதான். இப்போ நான் அதை க்ளோஸ் பண்ணிட்டு அகைன் நான் ஓப்பன் பண்ணுறேன் அப்படின்னா திரும்ப எனக்கு இதெல்லாம் இந்த கோடிங்ஸ்லாம் நமக்கு கிடைக்காது, சேவ் பண்ணி வைக்க முடியாது இன்ட்ராக்டிவ் மோடில். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ A = 5 அசைன் பண்ணுறேன். இங்கே இப்போ நான் என்ட்ரு அடித்த உடனே எனக்கு எந்த ஆன்சரும் கிடைக்கலன்னா இங்கே ஜஸ்ட் அசைனிங் ஒர்க் தான் நடந்திருக்கு. நம்ம இன்புட் இல்லை பிரிண்ட் இது ரெண்டு யூஸ் பண்ணால் தான் நமக்கு ஸ்க்ரீனில் அவுட்புட் கிடைக்கும். இப்போ நான் பிரிண்ட் ஏன்னு கொடுக்குறேன்னு பாருங்கள். பிரிண்ட்டு ஏன்னு கொடுத்துருக்கேன். இப்போ என்ன ஆகும், 5ன்றது ஸ்க்ரீனில் பிரிண்ட் ஆகிருக்கா. ஸோ பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணோன்னே அவுட்புட் டிஸ்பிளே ஆகிருக்கா. இதான் இன்ட்ராக்டிவ் மோட் அப்படின்றது. இப்போ ஸ்கிரிப்ட் மோட் பார்க்கலாமா. இப்போ ஸ்கிரிப்ட் மோடுக்கு இந்த ஃபைலில் போய்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு நியூ ஃபைல் ஃபஸ்ட் ஆப்ஷன் இருக்கா, நியூ ஃபைல்ட்டு இதை கிளிக் பண்ணலாம். ஷார்ட்கட் கீ வந்து இது Ctrl+N எது கொடுத்தாலும் உங்களுக்கு நியூவாக இது மாதிரி மோட் ஓப்பன் ஆகிடும். இப்போ ஸ்கிரிப்ட் மோட் ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ப்ரோக்ராம் டைப் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஜஸ்ட் ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி மெசேஜ் டிஸ்பிளே பண்ண போகிறேன். பிரிண்ட் வெல்கம் டு சிஎஸ் லேப். ஜஸ்ட் ஒரு மெசேஜ் தான். பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் நம்ம டபுள் கோட்ஸை எந்த ஸ்ட்ரிங் கொடுத்தாலும் அப்படியே பிரிண்ட் ஆகிடும். அதனால் நம்ம டபுள் கோட்ஸை ஜஸ்ட் ஒரு மெசேஜ் மட்டும் இப்போதைக்கு கொடுத்துட்டு ரன் பண்ண போகிறோம். கொடுத்துட்டோம் இல்லையா. ஸோ ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணியாச்சா. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா சேவ் பண்ண போகிறோம். இப்போ சேவ் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே மேலே பாருங்கள் தெரியும் உங்களுக்கு அன்டைட்டில்னு இருக்குது. நம்ம சேவ் பண்ணிட்டா நம்ம என்ன நேம் கொடுக்குறோமோ சேவ் பண்ணும்போது அந்த நேம் அங்கே டிஸ்பிளே ஆகும். ஃபைலில் போய்ட்டு சேவ் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஃபைல் நேம் டைப் பண்ணணும். ஃபைல் நேம்ன்ற பாக்ஸ் இருக்கா தெரியுதா, இந்த இடத்துல டைப் பண்ணணும். இப்போ நான் சாம்பிள் ப்ரோக்ராம்ன்றதால sample.py அப்படின்னு சேவ் பண்ணிக்கேன். சேவ்ன்ற பட்டனை கிளிக் பண்ண அடுத்து இந்த நேம் ஆல்ரெடி இருக்குது. இப்போ சப்போஸ் நம்ம வேறு நேம் கொடுத்தோன்னா ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் அப்படின்னு காமிக்கும். ரீப்ளேஸ் பண்ணோன்னா வேண்டாம், நம்ம வேறு நேம் மாற்றிடலாம். இப்போ sample1 அப்படின்னு வைக்கிறேன். இப்போ சேவ்ன்ற பட்டனை கிளிக் பண்ணும். இப்போ பாருங்க இங்கே நேம் மாறி இருக்குது தெரியுது உங்களுக்கு. டைட்டில் பாரில் sample1.py சேவ் நேம் வந்து மாறி இருக்குது. இப்போ சேவ் பண்ணிட்டோம் இல்லையா. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ரன் பண்ணணும். ஓகே, ரன் பண்ணுறதுக்கு இந்த 4th ஆப்ஷனில் மெனு இருக்கா, ரன்னில் போய்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு ரன் மாடியூல் அப்படின்றத கிளிக் பண்ணிங்கன்னா ரன் ஆகும். வெல்கம் டு சிஎஸ் லேப் அவுட்புட் டிஸ்பிளே இருக்கா கரெக்டாக. ஓகேவா, சரி. இப்போ வேறு சாம்பிள் இன்புட் அவுட்புட் ஃபங்க்ஷனில் யூஸ் பண்ணி பார்க்கலாமா. இப்போ திரும்ப அகைன் நம்ம புதுசாக ஒரு ப்ரோக்ராம் க்ரியேட் பண்ண போகிறேன் அப்படின்னா அப்போ என்ன பண்ணணும், ஃபைலில் போய்ட்டு நியூ ஃபைல் அப்படின்னு கொடுத்தோன்னா எனக்கு நியூ ஸ்கிரிப்ட் மோட் ஓப்பன் ஆகிடும். இப்போ நம்ம 2 நம்பர்ஸை ஆட் பண்ணுற மாதிரி ப்ரோக்ராம் ரைட் பண்ணலாமா. ஃபஸ்ட்டு XY 2 வேரியபிள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸ்ன்ற வேரியபிளில் ஒரு வேல்யூவை இன்புட்டாக வாங்கி ஸ்டோர் பண்ண போகிறோம். ஸோ ரன் டைமில் இன்புட்டாக வாங்கணும்னா இன்புட் ஃபங்க்ஷன் தான் யூஸ் பண்ணணும். நம்பர் வாங்க போகிறோம் அப்படின்றதுனால ஃபஸ்ட்டு இன்ட்டுக்குள்ளே input enter number 1 கொடுத்துக்கோமா. நெக்ஸ்ட் அதே போல் நெக்ஸ்ட் இன்புட்டை ஒய்ன்ற வேரியபிளில் ஸ்டோர் பண்ண போகிறோம். ஏன் நம்ம இங்கே இன்ட்டு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கோன்னா இன்புட் ஃபங்க்ஷன் டிஃபால்ட்டாக அக்செப்ட் பண்ணுற எல்லாத்தையுமே ஸ்ட்ரிங்காக எடுத்துக்கும்.
நம்ம நம்பர் என்ட்ரு பண்ண போகிறோம். ஸோ அதனால் கொடுத்துருக்க ஸ்ட்ரிங்கை நம்பராக கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக இன்புட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு இந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி எக்ஸையும் ஒய்யும் ஆட் பண்ணிவிட்டு இசட்ன்ற வேரியபிளை ஸ்டோர் பண்ண போகிறோம். அதனால் இசட் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஒய்ன்னு ரைட் பண்ணிக்க. நெக்ஸ்ட்டு அவுட்புட் ப்ரிண்ட் பண்ணது நமக்கு ஸ்க்ரீனில் தெரியும். ஸோ இசட்டை ப்ரிண்ட் பண்ண போகிறோம். ப்ரிண்ட் இசட் கொடுத்தாச்சா? இப்போ அடுத்து சேவ் பண்ணணும். சேவ் பண்ணுறதுக்கு ஃபைலில் போயிட்டு சேவ். இது அடிஷன்றதுனால சம்முன்னு வச்சுக்கலாமா ப்ரோக்ராம் நேமு? சம் டாட் py. எக்ஸ்டென்ஷன் எப்பவுமே .pyன்ற எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணணும். அடுத்து சேவ் பட்டனை இதை கிளிக் பண்ணுறேன். இப்போ இந்த ப்ரோக்ராம் சேவ் ஆகிடுச்சு. இங்கே மேலே டைட்டில் பார்லேயும் மாறிடுச்சு. அடுத்து ரன் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு இப்போ என்டர் நம்பர் 1 கேட்குதா? நான் ஒரு நம்பர் கொடுக்குறேன் 23. நெக்ஸ்ட்டு என்டர் நம்பர் 2 கேட்டுருக்கு 45 கொடுக்குறேன். ஆன்சர் 68 டிஸ்பிளேயாக இருக்கா? தெரியுதா? இன்கேஸ் நான் இப்போ இதில் என்டர் நம்பர் 1 கொடுத்ததால நம்பர் என்ட்ரு பண்ணணும்னு எனக்கு தெரியுது. நான் அதை கொடுக்கலன்னா என்ன ஆகும் அப்படின்றத பார்க்கலாமா? இப்போ இதை எடுத்துடலாம். எந்த சேஞ்சஸ் பண்ணனாலும் நம்ம திரும்ப அகைன் சேவ் பண்ணணும். ஃபஸ்ட் டைம் சேவ் பண்ணும்போது மட்டும்தான் நேம் கேட்கும். செகண்ட் டைம் அதே நேம்லேயே சேவ் ஆகிடும். திரும்ப ரன் பண்ணலாம். இப்போ பாருங்கள் எதுவுமே டிஸ்பிளே பண்ணல. ஃபஸ்ட் நம்ம ரன் பண்ணும்போது என்டர் நம்பர் 1 வந்தது. இப்போ இங்கே டிஸ்பிளே ஆகலை. ஏன்னா நம்ம அங்கே ப்ராம்ப்ட் ஸ்ட்ரிங் மென்ஷன் பண்ணலை. அதனால் ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகலை. ஆனால் அது எரராலாம் உனக்கு ஷோ ஆகாது. இப்போ நான் ஒரு நம்பர் கொடுத்தேன்னா அதையும் வாங்கிக்கும். ஆனால் என்டர் நம்பர் 2 கேட்குது. ஏன்னா நான் அதை எரேஸ் பண்ணலையே, அது அப்படியே தானே இருந்தது. இப்போ 45 கொடுக்குறேன். ஆன்சர் 79 வந்துருக்கு. தெரியுதா? அப்போ ஏன் இன்புட்டில் இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறோம்? தட் இஸ் ப்ராம்ப்ட் ஸ்ட்ரிங் ஏன் மென்ஷன் பண்ணுறேன்னு தெரியுதுங்களா? இந்த ப்ராம்ப்ட் ஸ்ட்ரிங் நம்ம கொடுத்தா தான் நமக்கு ஸ்க்ரீனில் அது டிஸ்பிளே ஆகும். கொடுக்கலனா டிஸ்பிளே ஆகாது. இப்போ ப்ரோக்ராம்னால் நம்ம மட்டுமே அதை யூஸ் பண்ண போகிறதில்ல. வேறு யாருனா ரன் பண்ணுறாங்க, அன்னோன் பர்சன்ஸ் நம்ம ப்ரோக்ராமை ரன் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு தெரியணும் என்ன கைண்ட் ஆஃப் இன்புட் கொடுக்கணும்னு. அப்போ தான் யூசர் நாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுற இன்புட்டை கொடுப்பாங்க. அப்படி இல்லைனா அவங்க ஏதாவது ஒரு இன்புட்டை கொடுத்தாங்கன்னா நம்ம அப்புறம் எக்ஸ்பெக்ட் பண்ண அவுட்புட் கிடைக்காது. எரர்ஸ் வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. அதனால தான் நம்ம இந்த ப்ராம்ப்ட் ஸ்ட்ரிங்கை கொடுக்குறோம். சரிங்களா? புரிஞ்சுதா? அதே போல் இப்போ மெசேஜ் அவுட்புட் பார்த்தோம் இல்லையா? அவுட்புட் வரும்போது நமக்கு என்ன வருது? ஜஸ்ட் 79. ஆனால் எனக்கு இப்போ சம் ஈக்குவல் டு 79 அது போல் டிஸ்பிளே ஆகணும்னா எப்படின்றத பார்க்கலாமா? இப்போ பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் டபுள் கோட்ஸில் சம் ஈக்குவல் டு கொடுத்துட்டு கமா. ஸ்ட்ரிங்கு வேரியபிளும் ஒரே லைனில் கூட கொடுக்கலாம். செப்பரேட் பண்ண என்ன யூஸ் பண்ணணும்னா கமா யூஸ் பண்ணணும். கொடுத்துட்டேன்னா இப்போ நான் இங்கே சேஞ்சஸ் பண்ணலையா? சேஞ்சஸ் பண்ணிட்டதை நான் சேவ் பண்ணலன்றதுக்கு இங்கே நான் கர்சர் வச்சுருக்க டைட்டில் பாரில் தெரியும்னு நினைக்கிறேன். ஆஸ்ட்ரிக் சிம்பிள் இந்த இடத்துல காமிக்குது இல்லையா? அப்படின்னா நம்ம ஃபைலில் நம்ம சேவ் பண்ணாமல் இருக்கிறோன்றதான் அர்த்தம். ஸோ திரும்ப நம்ம சேவ் பண்ணுறோம். இப்போ சேவ் ஆகிடுச்சு. அகைன் ரன் பண்ணலாமா? இப்போ என்டர் நம்பர் 1 கேட்குதா? 56 கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு 67. ஸோ இப்போ சம் ஈக்குவல் டு 123 நம்ம கொடுத்தனால இது கரெக்டாக அவுட்புட் டிஸ்பிளே ஆகுது. இப்போ ரெண்டுத்துக்கான பர்பஸ் தெரிஞ்சிச்சிங்களா? இப்போ இந்த ப்ரோக்ராம் இன்ட்ராக்டிவாக இருந்து முதல்ல பார்த்த ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் நம்ம வெல்கம் டு சிஎஸ் லேப் ஜஸ்ட் அதை டிஸ்பிளே பண்ணிச்சு, அதை பார்த்தோம், அவ்வளோதான். ஆனால் இந்த ப்ரோக்ராமில் நாம் இன்புட் என்ட்ரு பண்ணுறோம். அது நம்ம என்ன பண்ணுற அவுட்புட்டை டிஸ்பிளே பண்ணுது. அதை ஒரு ப்ரோக்ராமை இன்ட்ராக்டிவாக மாற்றணும் அப்படின்னா அதுக்கு என்ன தேவைன்னா இன்புட் அவுட்புட் ஃபங்க்ஷன்ஸ் தேவை. ஓகேவா? அதே போல் நம்ம அந்த ப்ராம்ப்ட் ஸ்ட்ரிங் கொடுக்கலன்னா என்ன ஆகும்? எப்பயுமே நம்ம ஒரு ஒர்க்கை செய்யணும்னா ப்ராப்பராக செய்யணும். இப்போ நம்ம அந்த ப்ராம்ப்ட் ஸ்ட்ரிங் கொடுக்கலன்னா அப்போ அங்கே அந்த மெசேஜ் டிஸ்பிளே ஆகாது. அப்போ யூசருக்கு என்ன கைண்ட் ஆஃப் இன்புட்ஸ் கொடுக்கணும் அப்படின்ட்டு தெரியாமல் போயிடும். அதே போல் நம்ம அவுட்புட் டிஸ்பிளே பண்ணணும். நமக்கு தெரியும் இது 79 ஆட் பண்ணி வந்திருக்குன்னு. ஏன்னா ப்ரோக்ராம் ரைட் பண்ணது நம்ம. சப்போஸ் வேறு யாருன்னா அவங்களுக்கு தெரியும் இல்லையா? அப்போ அவுட்புட் கொடுக்கும்போது கிளியராக கொடுக்கணும் அது என்ன ஆன்சர், எதுக்காக வந்ததுன்னு. அப்போ சம் ஈக்குவல் டு 123 இங்கே கரெக்டாக வந்திருக்கு. ஸோ இதான் இன்புட் அண்டு அவுட்புட் ஃபங்க்ஷன். ஓகேவா? புரிஞ்சுதா? இப்போ ப்ரோக்ராம் இந்த செஷனில் ப்ரோக்ராம் எப்படி ரன் பண்ணுறது, என்னென்ன மோடு இருக்குதுன்னு பார்த்தோம். 2 மோடுமே பார்த்துரும். இப்போ இந்த மோடு 2மே உனக்கு புரிஞ்சுதா? இப்போ நம்மனா ஒரு இது காட்டுறேன். இப்போ உங்களுக்கு இப்போ எல்லாத்தையுமே நான் க்ளோஸ் பண்ணிவிட்டேன். அகெயின் பைத்தான் ஓப்பன் பண்ணுறேன். நம்ம இப்போ இன்ட்ராக்டிவ் மோடும் ஒர்க் பண்ணோம், ஸ்கிரிப்ட் மோடும் ஒர்க் பண்ணுமா? 2 மோடுமே ஒர்க் பண்ணோம். ஆனால் பாருங்கள் இப்போ இன்ட்ராக்டிவ் மோடில் நம்ம என்னென்ன ஒர்க் பண்ணுமோ எதுவுமே இல்லை. ஸ்கிரிப்ட் மோடு வேணும்னா நம்ம என்ன பண்ணலாம்? திரும்ப அகெயின் எடுத்து ரீயூஸ் பண்ணுறது தான் பண்ணிக்கலாம். இப்போ ஃபைலில் போயிட்டு ஓப்பன் இதில் போனால் அதை நம்ம ஃபைல் இருக்கா சம்முன்னு அதை கொடுத்துட்டு ஓப்பன் கொடுத்தனா எனக்கு ஃபைல் ஓப்பன் ஆகிடும். இந்த ஓப்பன் ஆகிடுச்சா? திரும்ப நான்
திரும்ப வேணும்னா இப்போ என்ன பண்ணலாம், ரீயூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ நான் இதை அகெயின் ரன் பண்ணி பார்க்குறதுனால ரன் பண்ணி பார்க்கலாம். ரன்னில் போயிட்டு ரன் மாடியூல் கொடுத்த உடனே எனக்கு என்டர் நம்பர் 1 கேட்குதா. நான் இந்த நம்பர் 1 கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு அதுக்கானதையும் கொடுத்துட்டேன்னா நெக்ஸ்ட்டு நம்பரையும் என்ட்ரு பண்ணிட்டேன், கரெக்டாக கிடச்சிச்சு. ஸோ எத்தனை டைம் எனக்கு தேவையோ அதை ரீயூஸ் பண்ணிக்கலாம். அதுதான் ஸ்கிரிப்ட் மோட் அப்படின்றது. ஓகேவா? சரி, இப்போ இன்புட் அவுட்புட் ஃபங்க்ஷன்ஸ் கிளியர் ஆகிட்டோமா? அடுத்து என்ன டாபிக் பார்த்தோம்? இதில் கமாண்ட் லைன் பார்த்தோம் இல்லையா? ஸோ கமாண்ட் லைன் பற்றி தெரிஞ்சுக்கலாம். இப்போ நான் இந்த இடத்துல எக்ஸ் ஒய் எல்லாமே கொடுத்துருக்கேன் இல்லையா? இந்த ப்ரோக்ராம் வந்து எனக்கு தெரியும், இது அடிஷன் ஆஃப் 2 நம்பர்ஸ். இது பேசிக்கான ப்ரோக்ராம், எல்லாருக்கும் பார்த்தோன்னே தெரியும் தான். சும்மா பெரிய பெரிய லாஜிக்ஸ் ஏதாவது எழுதுறோன்னு வச்சுங்களேன். அப்போ அந்த ப்ரோக்ராம் என்ன அப்படின்றத நம்ம கமாண்ட் லைனில் மென்ஷன் பண்ணலாம். கமாண்ட் லைன் இங்கே ஆஷ் தானே ஸ்டார்ட் ஆகும். source code for adding 2 numbers. இப்போ நான் இந்த ஆஷ்ன்ற லைன் கொடுக்குறேன் பாருங்கள். இப்போ சோர்ஸ் கோட் ஃபார் ஆடிங் 2 நம்பர்ஸ்னு கொடுத்துருக்கேன். இப்போ நான் ரன் பண்ணுறேன். யூஸ்வலாக நம்ம சேஞ்சஸ் பண்ணோன்னே இங்கே ஆஸ்டிக் காமிச்சிருக்கு, சேவ் பண்ணணும். சேவ் பண்ணுறேன். இப்போ ரன் பண்ணுறேன் பாருங்கள். என்ன ஆகுது, எரர் காமிக்குதா, இன்வாலிட் சின்டெக்ஸ்னு. அப்போ இந்த ஹெட்டிங்ஸ் தான் இதே ப்ரோக்ராமில் நம்ம நார்மலாக ரைட் பண்ணுற மாதிரி பண்ண முடியாது. அப்போ இதை மெசேஜஸ் சொல்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், ஆஷ்ன்ற கீவேர்டு சிம்பிள் மென்ஷன் பண்ணணும். அப்படின்னா அது கமாண்ட் லைன். இந்த லைனை பார்த்த உடனே இதை இன்டர்பிரட்டர் எக்ஸிக்யூட் பண்ணாது, டைரெக்டாக அடுத்த லைனுக்கு வந்துடும். இப்போ ரன் பண்ணி பார்க்கலாமா? சேவ் பண்ணிவிட்டு ஸோ நான் இப்போ சேவ் பண்ணுறேன். அடுத்து ரன் பண்ணுறோம். இதுதான் என்டர் நம்பர் 1. இப்போ எரர் வரல பாருங்கள். நம்ம ஆஷ் போடாமல் போட்டிருந்தேன், நான் எரர் ஷோ ஆச்சு. இப்போ எரர் ஷோ ஆகலை. இப்போ கமாண்ட் லைனுக்கான மீனிங் தெரிஞ்சிச்சா உங்களுக்கு என்னென்னு? ஓகே, நெக்ஸ்ட்டு இன்டென்டேஷன்னா ஸ்பேஸ் விடுறது. ஸ்பேஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங் இங்கே பிளாகை ரெப்ரசென்ட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஸோ அதுக்கான ஒரு சாம்பிள் ப்ரோக்ராம் இப்போ பார்க்கலாம். இப்போ நான் நியூ ஃபைல் ஓப்பன் பண்ணிட்டேன். நார்மலாக இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 10 சும்மா அசைன் பண்ணியிருக்கேன். இன்னும் நம்ம கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர் கான்செப்ட் உங்களுக்கு போகலை, பட் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். இது வந்து நம்ம C++ல் படிச்சிருக்கோம் இல்லையா? அதனால் இப்போ ஒரு நம்பர் வந்து பாசிட்டிவாக இல்லையா அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்காக பிளாக் ரெப்ரசன்டேஷன், உனக்கு இன்டென்டேஷனுக்கு மீனிங் அண்டர்ஸ்டாண்ட் ஆகணுன்றதுக்காக இந்த சாம்பிள் ப்ரோக்ராம். இப்போ ஒரு நம்பர் பாசிட்டிவாக நெகட்டிவாக அப்படின்னு எப்படி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம் அப்படின்னா, அது 0 விட கிரேட்டராக இருந்தால் பாசிட்டிவ், இல்லைனா நெகட்டிவ். அதனால் இப்போ நான் இந்த எக்ஸ்ன்ற வேரியபிள் வச்சு தான் சொல்ல போகிறேன். ஸோ எக்ஸுக்கு 10 அசைன் பண்ணிக்க நானே ஜென்ரலாக. எக்ஸ் கிரேட்டர் தென் 0 அப்படின்னா இங்கே இஃப் ஸ்டேட்மெண்ட்டில் யூஸ் பண்ணால் கோலன். இப்போ நான் நெக்ஸ்ட்டு என்ட்ரு கீ ப்ரெஸ் பண்ணேன், நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. என்ட்ரு கீ ப்ரெஸ் பண்ணால் அதுவே இன்டென்ட் ஆகி உள்ள அந்த ஸ்பேஸ் விட்டு வந்து நிற்கிது பாருங்கள், பிளாக் ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கு. இதில் பிரிண்ட் பாசிட்டிவ் அப்படின்னு டைப் பண்ணுறோம். அப்படி இல்லைனா நெகட்டிவ். இப்போ எல்ஸ் பார்ட் வந்து இஃப்க்கு நேரம் தான் எழுதணும், ஏன்னா ஃபால்ஸ் பார்ட்டுக்கு தனியாக எல்ஸ். இப்போ நான் எல்ஸுக்கு என்டர் கீ ப்ரெஸ் பண்ணேன், அதுவே கரெக்டாக இன்டென்ட் ஆகி வந்திருக்கு. இப்போ இந்த ப்ரோக்ராம் சேவ் பண்ணலாமா? இது சப்போஸ் 10னா 10 பாசிட்டிவ் தான் தெரியும். நம்ம ரன் டைமில் இன்புட் வாங்கினா தான் அது பெட்டராக இருக்கும். ஸோ நான் ரன் டைமில் வாங்குற மாதிரி எழுதிடுறேன். சேவ் பண்ணலாமா? ஃபைலில் போயிட்டு சேவ். இந்த ப்ரோக்ராமுக்கு நேம் வந்து IO வச்சுக்கலாம். IO டாட் இன்புட் அவுட்புட் ஃபங்க்ஷன் இதனால் IO.py. இப்போ ரன் பண்ணுறோம். இங்கே எரர் காமிச்சிருக்கா, நெவர் க்ளோஸ்ட், பேரந்திஸை க்ளோஸ் பண்ணலை அப்படின்னு பண்ணிவிட்டு இப்போ நான் சேஞ்சஸ் பண்ணுறேன்னா அகைன் அதை சேவ் பண்ணணும். சேவ் பண்ணுறதுக்கு ஃபைலில் போயிட்டு சேவ் கொடுத்து செகண்ட் டைம் சேவ் பண்ணும்போது நேம் கேட்காது. சேவ் ஆகிடுச்சா? ரன் பண்ணலாமா? அகெயின் திரும்ப எரர், அன்எக்ஸ்பெக்டட் இன்டென்டேஷன், தேவையில்லாமல் 0 வந்திருக்கு. என்ன சேஞ்சஸ் பண்ணாலும் அதை சேவ் பண்ணுறதை ரன் பண்ணணும். நம்ம சேவ் பண்ணாமல் ரன் பண்ணால் அதை சேவ் பண்ண சொல்லி கேட்கும். இப்போ என்டர் ஏ நம்பர்னு கேட்குதா? இப்போ நான் நம்பர் வந்து -5 6 அப்படின்னு கொடுக்குறேன். நெகட்டிவ் கரெக்டாக டிஸ்பிளேயாக இருக்கா? அவ்வளோதான்.
இப்போ நான் இங்கே சின்ன சேஞ்சஸ் பண்ணுறேன் பாருங்கள். என்டர் ஏ நம்பர்றது எடுத்துடுறேன். என்டர் ஏ நம்பரை மெசேஜ் கொடுக்கலாம். நான் டேரெக்டாக ரன் பண்ணுறேன். கொஷின் கேட்குது பாருங்கள். சோர்ஸ் மஸ்ட் பி சேவ்டு. ஓகே டு சேவ். நீங்கள் கண்டிப்பாக இதை சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணணும். ஏன்னா மாடிஃபை பண்ணியிருக்கீங்க இல்லையா, அதனால். அப்போ ஓகேன்னு கொடுத்தோம் அப்படின்னா அது என்ன ஆகும் வந்துடும். ஓகே, இப்போ என்டர் ஏ நம்பர் கேட்கலையா. இப்போ எனக்கு என்ன நான் நம்பர் கொடுக்கணும்னு எனக்கு தெரியும். சப்போஸ் நான் நம்பர் வேறு யாருனா ரன் பண்ணுறாங்க, அவங்க நம்பர் கொடுக்கணும்னு தெரியல. இப்போ ஹாய்னு கொடுக்குறாங்கன்னா எரர் காமிக்குது பாருங்கள். ஏன்னா இன்வாலிடாக கொடுத்துருவாங்க, நம்பர் வர இடத்துல வந்திருக்கு. ஸோ இது போல் எரர்ஸ் வரக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நம்ம என்ன கைண்ட் ஆஃப் இன்புட் கொடுக்கணும் அப்படின்றத அங்கே மென்ஷன் பண்ணுறோம். சரிங்களா? ஓகே, இப்போ இன்புட் அவுட்புட் ஃபங்க்ஷன் நல்லா கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடுச்சா? அடுத்து இண்டென்டேஷனு பார்த்தோம். இண்டென்டேஷன் என்ன தெரியுது, அந்த பிளாக்கை ரெப்ரசென்ட் பண்ணுறது. இங்கே வந்து இது ட்ரூ பிளாக். இந்த ட்ரூ பிளாக்கை ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கு உள்ளே இண்டென்ட் பண்ணிக்கலாம். அந்த ஸ்பேஸ் தான் இண்டென்டேஷன் சொல்லுவாங்க. ஒரு பிளாக்கையும் ரெப்ரசென்ட் பண்ணால் இங்கே இண்டென்டேஷன் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? சரி, அடுத்து நெக்ஸ்ட் நம்ம டோக்கன்ஸ்னு ஒரு கான்செப்ட் பார்த்தோம். ஞாபகம் இருக்கா? டோக்கனில் கீவேர்டு, ஐடென்டிஃபையர்ஸ் அதெல்லாம் பார்த்தோம் இல்லையா? இதில் ஒரு சில அதை மட்டும் நான் சொல்லிடுறேன். கீவேர்டு எது, ஐடென்டிஃபையர்ஸ் எது, அதெல்லாம் மென்ஷன் பண்ணிடுறேன். இதில் இந்த இன்ட்டுன்றது கீவேர்ட், இஃப்ன்றது கீவேர்ட், எல்ஸுன்றதும் கீவேர்ட். ஓகேவா? இன்ட்டுன்றதும் இருக்கு இல்லையா, இந்த இன்ட்டும் கீவேர்டு, இஃப்ன்றதும் கீவேர்டு, எல்ஸுன்றதும் கீவேர்டு. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட்டு எக்ஸ் அப்படின்றது ஐடென்டிஃபையர். வேரியபிள் தான் ஐடென்டிஃபையர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அதே போல் இந்த பாசிட்டிவ்னு உள்ளே கொடுத்துருக்கு இல்லையா, இதெல்லாம் ஸ்ட்ரிங் லிட்ரல்ஸ்னு சொல்லலாம். ஜீரோ அது இருக்கு இல்லையா, இந்த ஜீரோவை லிட்ரல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இதில் இந்த கோலன் இருக்கு இல்லையா, கோலன், இது இருக்க பேராந்திசிஸ், இதெல்லாம் என்னென்னு சொல்லுவாங்கன்னா பஞ்சுவேட்டாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கிரேட்டர் தென் இருக்கு இல்லையா, இது வந்து ஆப்ரேட்டாஸ். கிரேட்டர் தென் சிம்பிள் இங்கே இருக்கு இல்லையா, இது வந்து ஆப்ரேட்டாஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ ஒரு ப்ரோக்ராம் ரைட் பண்ணுறோம் அப்படின்னா அதில் கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம், ஐடென்டிஃபையர், ஆப்ரேட்டர், டீலிமிட்டர் எல்லாமே இருக்கும். அதனால தான் டோக்கன்ஸை ஸ்மாலஸ்ட் இண்டிவிஜுவல் யூனிட் இன் ஏ ப்ரோக்ராம். ஒரு ப்ரோக்ராம், இந்த ஹோல் ப்ரோக்ராமோடைய ஒவ்வொரு யூனிட், ஒரு குட்டி குட்டி யூனிட்டை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா டோக்கன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்போ ஆப்ரேட்டர்ஸ்க்கு சில ஆப்ரேட்டர் எக்ஸாம்பிள்ஸ் ப்ரோக்ராம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் பார்க்கலாம். நான் அதில் டேட் பண்ணி இதே யூஸ் பண்ணிக்கிறேன், இந்த ஃபைலை யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஏவோட வேல்யூ 33 கொடுக்குறேன். ஓகேவா? பியோட வேல்யூ 4ன்னு கொடுக்குறேன். ஓகேவா? இப்போ ஒரு ஆப்ரேஷனாக பார்க்கலாமா? நமக்கு அடிஷன் சப்ராக்ஷன் எல்லாம் தெரியும் உங்களுக்கு, அதெல்லாம் டிஃப்ரென்ஸு ஒன்றும் பிரச்சனை இல்லை பெருசாக. நம்ம மாடுலோ டிவிஷன் ஆப்ரேட்டர் மட்டும் பார்க்கலாம். இப்போ பிரிண்ட் ஏ டிவிஷனும் போடுறேன், ஏ டிவிஷன் டியும் போடுறேன், மாடுலோ டிவிஷன் எல்லாமே கொடுக்குறேன். ஓகேவா? டிவிஷனுக்கும் மாடுலோ டிவிஷன் முதல் டிஃப்ரென்ஸ் பார்த்துடலாம். அடுத்து ஃப்ளோர் டிவிஷன் பார்க்கலாம். இது ரெண்டையும் பார்க்கலாமா? டிஃப்ரென்ஸ் என்னென்ன? இது என்ன பண்ணும், 3/4 டிவைட் பண்ணி உனக்கு வேல்யூஸ் கோஷன்ட்டை கொடுக்கும். மாடுலோ டிவிஷனாக ரிமைண்டரை கொடுக்கும். செக் பண்ணலாமா? இப்போ சேவ் பண்ணணும், கண்ட்ரோல் எஸ். நான் ஆல்ரெடி கொடுத்த ப்ரோக்ராம்லேயே பண்ணுறதுனால எனக்கு நியூவாக நேம் கேட்கல. பாருங்கள், ஃபஸ்ட்டு டிவைட் பண்ணி கோஷன்ட்டு 0 காமிச்சிருக்கா, 0.75. இது ஏன் ரிமைண்டர் 3 வந்திருக்குன்னு தெரியுதா? ஏன்னா நம்ம என்ன பண்ணுங்க, ஏ டிவைடட் பை பின்னு கொடுத்துருக்கோம். ஏவோட வேல்யூ 3, பியோட வேல்யூ 4. ஸோ 4ஐ 3ஆல் டிவைட் பண்ண முடியாது, அப்போ 3ஐ தான் ரிமைண்டராக எடுத்துக்கோ. அதனால் ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஃப்ளோர் டிவிஷன் போகலாம். இப்போ ரன் பண்ணலாமா? டிஃப்ரென்ஸ் தெரியுதா? இங்கே பாருங்கள், டிவிஷனுக்கு 0.75 அப்படின்னு கொடுத்துருக்கு இந்த இடத்துல. ஓகேவா? ஆனால் ஃப்ளோர் டிவிஷனுக்கு என்ன வரும், 0 மட்டும் கொடுத்துருக்கு. ஏன்னா இன்டீஜர் டிவிஷன், பாயிண்ட் வச்ச வேல்யூ வராது, ஒன்லி இன்டீஜர் வேல்யூ மட்டும் ரிட்டர்ன் பண்ணும். அதுதான் ஃப்ளோர் டிவிஷன் அப்படின்றது. ஓகேவா? அதே போல் எக்ஸ்போனண்ட். அகைன் சேவ் பண்ணுறேன். இப்போ நான் ஷார்ட்கட் கீ யூஸ் பண்ணி சேவ் பண்ணிட்டேன். Ctrl+S அடுத்து ரன் பண்ணுறேன். இப்போ டிஃப்ரென்ஸ் தெரியுதா? ஏ பவர் பி, ஏவோட வேல்யூ பேஸாக எடுத்துக்கும், பியோட வேல்யூ. இப்போ நம்ம ப்ரோக்ராமில் ஏவுக்கு என்ன வேல்யூ அசைன் பண்ணியிருந்தோம், 3/4. பிக்கு 4 அசைன் பண்ணியிருந்தோமா? அப்போ 3/4க்கான வேல்யூ டிஸ்பிளே பண்ணிருக்கு. 3/4 வந்து 91, இது சாரி 81. ஏன்னா 3 × 3 9, 9 3s are 9 × 3 27, 27 × 3 81 வரும். ஓகேவா? ஸோ அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடுச்சா? தேங்க்யூ.